ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசி 2.0. பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க, ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ஒரு விதத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கடந்த காலகட்ட தவறுகளை அலசி ஆராய்ந்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் அதை சரியாக செயல்படுத்துறது, தான் தப்பு செஞ்சதை உணர்ந்து அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி பயணிக்கிறது, சில விஷயங்களில் உண்மை தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை. ஒருவருடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க, இப்போ யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம், நம்மளுடைய செயலில் கவனம் தேவை. இந்த மாதிரி ஒரு விதமான நுணுக்கமான நுண் அறிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த காலகட்டம் இருக்கிறதுனால தன்னைத்தானையே செதுக்கக்கூடிய ஒரு நிலை, மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதுவிதமான செயல்பாடுகள், இதுவரையிலும் விருச்சிக ராசி அணுகக்கூடிய முறையும் இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுடைய அணுகுமுறை மாறும், மாற்றத்தை நோக்கி இருக்கும். பேச்சும் சரி, செயலும் சரி, நடவடிக்கைகளும் கூட அந்த மாற்றத்தை நீங்கள் உணரலாம். படிப்படியாக அந்த மாற்றம் அவர்களுக்குள்ள உருவாவதை உணர இயலும் என்பது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றம்ன்றது அவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சியை நோக்கி இருக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். பொருளாதார நிலையில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதாவது தான் செய்த தவறை திருத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லலாம். தவறுனா தெரியாமல் சில விஷயங்களை செய்திருப்பாங்க, அது அவர்களுக்கு பெரிய பயன் தந்திருக்காது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் மதிப்பு, மரியாதை, கௌரவம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அவர்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலம் விருச்சிக ராசி அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான சரியான நேரமே இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பொருளாதார நிலை மாற்றம் வரும், செல்வாக்கு மாற்றம் வரும், முன்னேற்றம் தரும், எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு. நிச்சயமாக விருச்சிக ராசி வாழ்வியல் வளர்ச்சியை பெறுவாங்க. இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இது அவர்களுடைய முன்னேற்றத்திற்குரிய ஒரு நேரம்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்க இனி கொஞ்சம் புதுமையான தோற்றம் அவர்களுடைய செயலும் சரி, அவங்களுடைய முடிவிலும் சரி, பேசும் பேச்சு, குணம், நடவடிக்கை, நடந்து கொள்ளக்கூடிய விதம், அவங்களுடைய அந்த செயல்பாடுகளில் மாற்றங்கள் இயல்பாக இருக்கும். அந்த மாற்றம் அவர்களை பொறுத்த அளவுக்கு நல்ல விஷயந்தான், புரியுதுங்களா? ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரையிலும் அவங்களால ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்ய முடியல. பட் இனி ஈஸியாக செய்கிற அளவுக்கு தன்னுடைய அந்த பலத்தை அதிகரிச்சுக்கிறது, தன்னுடைய திறமையை கூட்டிக்கிறது, தன்னிடம் இருக்கக்கூடிய தவறை திருத்திக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக உணர்ந்து செய்யக்கூடியது மிக சிறப்புங்க. இதெல்லாம் செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வியலில் பின்தங்கி இருந்திருப்பாங்க. அந்த பின்தங்கிய நிலை நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது வாழ்வியல் கஷ்டம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா? அந்த மாற்றம்ன்றது ஒருத்தர் சொல்லி வர்றதை விட தனக்குள்ளவே இருந்து உருவாகுது பார்த்தீங்களா, அதுதான் மிக வலிமையான ஒன்றும் கூட. இப்போது நெருப்பு சுடுதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம், பட் நெருப்பு எப்படி இருக்குன்றது உணர முடியாது. ஆனால் அதுவே ஒரு முறை சுட்டுடுதுன்னா அப்போ நமக்கு அந்த உணர்தல், இப்படிலாம் சுடும், அதனுடைய தாக்கம் இப்படி இருக்குன்றதை நம்ம உணர முடியும். அந்த மாதிரி இவர்களுடைய அனுபவத்தை கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை சரி செய்யும் போது மிகவும் பலம் பொருந்திய நிலையில் இருப்பார்கள். எதற்காகவும் கவலை கொள்ள மாட்டார்கள். முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை விரயமாக்காமல் விருச்சிக ராசி செயல்பட்டுதுன்னா யாராலையும் அவ்வளோ ஈஸியாக இவங்கள தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு எதிரி இவங்க தாங்க, இவங்களுடைய மனசு தாங்க. இவங்களுடைய மனசை எவ்வளோ கட்டுப்பாடாக ஒருநிலைப்படுத்தி செயல்படுறாங்களோ யாராலையுமே இவங்களை அவ்வளோ ஈஸியாக தோக்கடிக்கவே முடியாது. கண்டிப்பாக அதுதான் உண்மை. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் புதுமையை நோக்கி பயணிப்பாங்க. புதுவிதமான செயல்பாடுகள், நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம், தேடல் இருக்கும். புது புது விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க, கற்றுக்குவாங்க, எவ்வளோ விஷயங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏற்றுக்கிறது. அது தவறானும் கூட இவங்களுடைய தவறை உணரக்கூடிய அந்த நேரம்ன்றதுனால மற்றவர்கள் சொல்லும் விஷயத்தில் உள்ள நன்மை தீமைகளை உணரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது. இதுவரையிலும் எடுத்தோம் கவுத்தோன்னு சில விஷயங்களில் பேசியிருப்பாங்க, முன்கோபம் வந்திருக்கலாம், சில விஷயங்களில் வேணான்னு ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இனி எல்லா விஷயத்திலையுமே ரியலைஸ் பண்ணுறது, அதை புரிஞ்சுக்கிறது, அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுன்னு புதுவிதமான அப்டேட்ஸ் இருக்கும். இது விருச்சிக ராசிக்கு பலமே ஒழிய பலவீனம் கிடையாது. அவங்களுடைய பலம் குறைந்த நிலையை வலுப்படுத்துறதுனால, அவங்களுடைய வலு கூடுவதனால் வெற்றிக்கு முன்னேற்றத்தில் முழு முயற்சியுடன் செயல்படுவாங்க, அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக்